ஆமத்திய குலத்துல மாணிக்க வாசகர் பிறக்கிறார். கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்குறாரு. சிவன் மீது அதீதமான பக்தியும் அன்பும் வச்சிருக்காரு. அவரோட அறிவை கண்டு வியந்த அரிமத்தர பாண்டியன் அவரை அமைச்சராக்கிறார். அமைச்சர் பதவியை அவருக்கு கொடுத்துறாரு. இறைவனுக்கு அவரு சிவபூஜையும் செய்கிறார். அப்போ இறைக்காட்சி அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் அமைச்சராகி மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்கிறார். இறை உணர்வோட தொண்டு செய்கிறார். ஆனா அப்பவும் இறைக்காட்சி கிடைக்கல. திருப்பெருந்துறையில குருவா அமர்ந்திருந்த சிவனை பார்த்த உடனே அவருக்கு அது சிவபெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சிடுது. அத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அவங்க கண்ணுக்கெல்லாம் ஒரு சாதாரண மனித வடிவுல இருக்கிற ஒரு குருவா தான் தெரிகிறாரு. ஆனா அதே குரு இவருக்கு மட்டும்தான் சிவபெருமானா தெரிஞ்சிருக்காரு. அதனால தான் மாணிக்க வாசகர் யானும் தேரினன் அப்படின்னு சொல்றாரு. தேறுதல் அப்படின்னா மனசுக்குள்ள நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, தெளிகிறது. சோரன்னா கள்வன். சோரனை கண்டனம் அப்படின்னு ஏன் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். மாணிக்க வாசகர் தன்னோட புறக்கண்ணால கண்ட காட்சிய அவரை மாதிரியே சுத்தி நிக்கிறவங்களும் பாக்குறாங்க. ஆனா யாருக்கும் அது இறைவன்னு தெரியல. இறைவன் மற்றவர்களுக்கு தெரியாம தன்னை ஒழித்து கொள்கிறார். இதைத்தான் கள்வன் அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்களுக்கு அது தெரியாததுனால அதை கண்டனம் அப்படின்னு சொல்றாரு. இறைவனை கள்வன் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு சொல்றாரு. அது ஏன்னா கள்வன் என்ன பண்ணுவான், மற்றவங்க பொருட்களை அவங்களுக்கு தெரியாமலே எடுத்துக்குவான். அவங்களதான் கள்வன் அப்படின்னு சொல்லுவோம். இறைவன் எல்லா உயிர்களையும் படைத்து அந்த உயிர்களின் ஆழ் மனதின் அடிப்பகுதியை அவங்களுக்கு தெரியாமலே பற்றி கொள்கிறான். அப்போ அவன் கள்வன் தானே. கள்வன் என்ன பண்ணுவான், ஒளிஞ்சுக்குவான். ஏன்னா அதுதான் அவனோட இயல்பு. அதே மாதிரி இறைவனாகிய கள்வன் உயிர்களோட ஆழ் மனசுல போய் ஒளிஞ்சுக்கிறான். நம்ம எல்லாம் நமக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கவனை விட்டுட்டு வெளியில தேடி அலையிறோம். எங்கெங்கேயோ தேடுறோம். நமக்குள்ள மட்டும் தேட மறந்துடுறோம். அதனாலதான் அவன் நமக்கு அகப்படல. ஆழ் மனசுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற இறைவன் தான் நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு திருவாத ஊரார் குதிரை வாங்க போற வழியில எல்லாரும் பாக்குற மாதிரி குரு வடிவில் அமர்ந்து கொண்டு அவரை ஆட்கொள்றார். ஆட்கொண்டு திருவாசகத்தையும் பாட வைக்கிறார். இறைவனோட குறிக்கோளே மாணிக்க வாசகரை திருவாசகம் பாட வைக்கிறது தான். அதனாலதான் அவரை பார்த்ததுமே திருவூராருக்கு சிவன் என யானும் தேரினன் காண்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சு. அதாவது மாணிக்க வாசகர் குருவை பார்த்ததும் அது சிவன் தான் அப்படின்னு